Hey all, happy morning to everyone. So today now we are going to deal with this chapter, that is neural system, neural control and coordination. The only highlighted points, the only points which has content that we are going to deal in this video contest. Okay, let me initiate with this. What is nervous system? Nervous system which is composed of neurons. The neural system of all the animals is composed of the neurons. The structural and functional unit of the nervous system is neurons. Okay, human neural system is divided into central nervous system and the peripheral nervous system. The central nervous system, which includes just brain and spinal cord, is a site where the information அங்கே தான் வந்து நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் போய் அங்கே ப்ராசஸ் ஆகிட்டு அங்கேருந்து தான் ஆக்ஷன் வந்து கெட் கம்ஸ் அவுட். ஸோ இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து நம்ம பாடியில் இருக்கிற of the nerves of the body is associated with the CNS. ஸோ பெரிஃபரல் நம்ம பாடியில் இருக்க எல்லா organs, tissues and receptors எல்லாமே based on the which has the connection with the peripheral nervous system, and the peripheral nervous system which has connection with the central nervous system. Yes, and again the peripheral nervous system, அதோடைய fibers வந்து which are classified into two types, the afferent fibers and efferent fibers. afferent fibersனால் இப்போது நம்ம ஹேண்டில் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம், அடிக்கிறோம். ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டிமுலஸ் அடித்தாங்க ஒன்று அப்படின்ட்டு சென்சரி நியூரான்ஸ் மூலயமா நம்மளுடைய பிரெயினுக்கு கொண்டு போகிறது வந்து பாடி பார்ட்ஸ்லேருந்து ஃப்ரம் த டிஷ்யூஸ் ஒரு ஆர்கன்ஸ் டு த சிஎன்எஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து அஃபரண்ட் ஃபைபர்ஸ். எஃபரண்ட் ஃபைபர்ஸ்னால் இந்த சிஎன்எஸ்லேருந்து நம்ம வந்து இப்போது அவங்க ஒன்று அடிச்சிட்டாங்க, ஸோ யூ ஹாவ் டு டூ சம்திங் அகெயின்ஸ்ட் தட் அப்படின்ட்டு ஒரு மோட்டார் ரெஸ்பான்ஸை கொண்டு வர்றது வந்து எஃபரண்ட். அதாவது இந்த சிஎன்எஸ்ல இருந்து ஆர்கன்ஸ்க்கு, பெரிஃபரல் டிஷ்யூ ஆர்கன்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வர்றது வந்து எஃபரண்ட். ஓகேவா? அப்புறமா PNS இஸ் டிவைடட் இன்டு சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் விச் கண்ட்ரோல்ஸ் த வாலண்டரி மசில்ஸ், அதாவது நம்மளுடைய மூமெண்ட்ஸ், ஸ்கெலட்டல் மசில்ஸோடைய மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து விச் ரெகுலேட்ஸ் இன்வாலண்ட்ரி ஆர்கன்ஸ், அதாவது ஹார்ட் பீட், டைஜஷன், இந்த ப்ராசஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து விச் இஸ் அகெயின் டிவைடட் இன்டு சிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பேராசிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இது எல்லாமே நீங்கள் வந்து லேட்டர் ஹையர் கிளாஸஸில் வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க இஃப் யூ என்டர் இன்டு த ஃபீல்ட் ஆஃப் மெடிசின். ஓகேவா? நியூரான் வந்து இப்போ நியூரான் இஸ் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஸோ நியூரான்னா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ நியூரான் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். அதில் 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. என்னென்னா செல் பாடி, டென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சான். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு காட்டணும் வாட் இஸ் செல் பாடி. செல் பாடினா இங்கே இருக்கிற எல்லாமே செல் பாடி. டென்ட்ரைட்ஸ்னால் இந்த ஃபைபர்ஸ் மாதிரி இருக்குது டென்ட்ரைட்ஸ், அண்ட் ஆக்சான் இது ஃபுல்லாகவே ஆக்சான். ஓகேவா? and granular bodies called nissels. the cell bodyல வந்து இந்த குட்டி குட்டியாக டாட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே nissels granules அப்படின்னு சொல்லுவாங்க. nissels granules, short fibers which are branched repeatedly out of the cell body also contains nissels granules. short fibers, குட்டி குட்டி fibers வந்து which projected out from the இந்த செல் பாடியிலேருந்து கனெக்ஷன் ஆகி ஷார்ட் ஃபைபர்ஸாக வரது எல்லாமே டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. they helps in the transmit of impulse towards, இப்போ வந்து இங்கே வந்து இன்னொரு நியூரானோடைய ஆக்சான் டெர்மினல்லேருந்து அட்டாச் ஆகிருக்கும். இங்கேருந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகி இந்த டென்ட்ரைட்ஸ் மூலமா செல் பாடி வழியாக இந்த ஆக்சான் மூலமா இன்னொரு நியூரானுக்கு வந்து இம்பல்ஸ் வந்து, அதாவது கரண்ட் வந்து கேரி ஆகும், இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் வாஸ் த ப்ராசஸ் they were mentioned. and இங்கே வந்து ஒவ்வொரு டெர்மினல் எண்டில் வந்து சினாப்டிக் நாப், பல்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் கால்டு சினாப்டிக் நாப். அங்கே தான் வந்து சினாப்டிக் வெசிக்கல்ஸில் வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து, இந்த சினாப்டிக் வெசிக்கல் அப்படின்னு ஒரு இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து நம்மளுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? they transmit the nerve impulse. okay, and yes, dendrites are again based on the number of axon. எத்தனை ஆக்சான் இருக்குது, எத்தனை டென்ட்ரைட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி வந்து இந்த நியூரான்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. திஸ் வாஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தேர் மல்டிபோலார் நியூரான்ஸ்,
மல்டிபோலார்னால் அதில் வந்து ஒரு ஆக்சான் இருக்கும், நிறைய டென்ட்ரைட்ஸ் இருக்கும். they are found only in the cerebral cortex. இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுருக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் பைபோலார் வந்து ஒரு ஆக்சான் இருக்கும், ஒரு டென்ட்ரைட்ஸ் இருக்கும். ஸோ they are found in the retina of the eye. யூனிபோலார் வந்து ஒரு செல் பாடி இருக்கும், ஒரு ஆக்சான் இருக்கும். they are only found in the கருவில் இருக்கும்போது மட்டும்தான் யூனிபோலார் ஸ்டேஜ் இருக்கும், எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நர்வ்ஸ் வந்து நியூரான்ஸ் வந்து அகெயின் தேர் கிளாஸிஃபைட் as myelinated and non-myelinated. the myelinated nerve fibers வந்து they are covered by a squam cells அப்படின்ற ஒரு செல்ஸ் மூலமா கவர் ஆயிருந்தால் they are called as myelinated. ஓகேவா? the gap between the two adjacent myelin sheath is called a nodes of Ranvier. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். the gap between ரெண்டு myelin sheathக்கு நடுவில் இருக்க கேப் வந்து nodes of Ranvier அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த myelinated nerve fibers எங்கெங்கே இருக்கும்னா ஸ்பைனல் அண்ட் cranial nerves, ஸ்பைனல் நர்வ்ஸ்லையும் cranial நர்வ்ஸ்லையும் இருக்கும். unmyelinated nerve fibers வந்து is enclosed by squam cells that do not form any myelin sheath. myelin sheath ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து they are called as myelinated. they do not form any myelin sheath அப்படின்னா unmyelinated. ஓகேவா? their around the axon is commonly found in the autonomous and somatic nervous system. cranial and spinal nervesல வந்து myelinated இருக்கும். and unmyelinated வந்து they are non-myelinated or unmyelinated. they are found in the autonomous and somatic nervous systemல இருக்கும். ஓகேவா? ஸோ நியூரானுடைய பார்ட்ஸ் பார்த்துலாம் நாங்கள். these are dendrites. அண்ட் இந்த சைட்டோபிளாசம்குள்ளே இருக்கிற இந்த டாட்டாக இருக்கிறது வந்து நெசல்ஸ் கிரானியூல்ஸ். அண்ட் இந்த ஃபுல்லாக இருக்கிறது செல் பாடி, உள்ள ப்ளூ கலரில் இருக்கிறது நியூக்ளியஸ். அண்ட் இந்த பாடி இருக்க எல்லாமே வந்து அந்த டாட் செல்ஸ் கால் ஸ்குவாம் செல்ஸ். இந்த எல்லோ கலர் நீட்டாக இருக்கிறது கால்டு ஆக்சான். அண்ட் வெளியில் வந்து பிளாக் கலர் கோட்டிங் அவுட்லைன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, they are called as myelin sheath. ரெண்டு myelin sheathக்கு நடுவில் இருக்க கேப் வந்து nodes of Ranvier. ஸோ இந்த எண்டாக இருக்கிறது ஆக்சான் டெர்மினல், உள்ளே வந்து பல்பு மாதிரி இருக்கிறது called as a synaptic knob. synaptic knobஸில் தான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஸ்டோர் ஆகி ரிலீஸ் ஆகும். ஸோ ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து எப்படி வந்து இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தான். இதில் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கதை மாதிரி தான். இப்போ வந்து ஒரு நியூரான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு நியூரான் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது, அதாவது எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது உள்ளே வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ ஒரு இம்பல்ஸ் வந்து ஒரு வோல்டேஜ் ஒரு 70 MV அந்த அளவுக்கு ஒரு வோல்டேஜ் வந்த உடனே ஒரு ஸ்டிமுலஸ் வரும், ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டைமுக்கு என்ன ஆகும், உள்ளே இருக்கிற பொட்டாசியம் அயான்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும், வெளியில் இருக்கிற பொட்டாசியம் அயான்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால ஆக்ஷன் பொட்டென்ஷியல், அதாவது கரண்ட்டு வந்து ஒவ்வொரு நியூரான்லேருந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு வந்து பாஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது டிரான்ஸ்போர்ட் சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதான் பொட்டாசியம் அயன்ஸ் வெளியில் போகுது, சோடியம் அயன்ஸ் உள்ளே வர்றது. ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து ஆக்டிவேட் ஆகும். 3 சோடியம் Na+ ions வந்து which transports ionic gradients. yes, பொட்டாசியம் அயான்ஸ் வந்து வெளியில் வரும், சோடியம் அயான்ஸ் உள்ளே போகும். ஸோ பொட்டாசியம் அயான்ஸ் வந்து 2 பொட்டாசியம் அயான்ஸ் வெளியில் போனால் 3 சோடியம் அயான்ஸ் உள்ளே வரும். சோடியம் அயான்ஸ் உள்ளே வரதால தான் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இதை வச்சுலாம் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திஸ் வாஸ் த கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, ஒரு மெம்பரேன் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது இங்கே வந்து நிறைய பொட்டாசியம் அயான்ஸ் இருக்கும். அதே வந்து ஒரு கரண்ட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைச்ச உடனே உள்ளே இருக்கிற பொட்டாசியம் அயான்ஸ் வெளியில் போக ஆரம்பிக்கும், சோடியம் அயான்ஸ் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ 3 சோடியம் அயான்ஸ் உள்ளே வந்ததுன்னா 2 பொட்டாசியம் அயான்ஸ் வெளியில் போகும். திஸ் வாஸ் த கான்செப்ட். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இம்பல்ஸ், அதாவது ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆனால் தான் வந்து அந்த கரண்ட் வந்து நெக்ஸ்ட் நியூரான்ஸ்க்கு பாஸ் ஆகி இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் இவ்வளோ தான் இந்த கான்செப்ட்.
அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னு இதில் வந்து சினாப்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போது இது வந்து ப்ரீ சினாப்டிக் நியூரான், இங்கே வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான். ப்ரீனா முன்னாடி இருக்கிறது, போஸ்ட்னால் பின்னாடி இருக்கிறது. ஸோ இங்கேருந்து இங்கே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே ரிசப்டாருக்கு போய் பைண்ட் ஆகிற இந்த மொத்த ப்ராசஸ் பேர் தான் சினாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு நியூரான், இங்கே ஒரு நியூரான், இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கேப் இஸ் கால்ட் அஸ் சினாப்டிக் கிளெஃப்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த இம்பல்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து இம்பல்ஸ், அதாவது கரண்ட்டை ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சினாப்ஸ்னால் ஃப்ரம் ப்ரீ சினாப்டிக் நியூரான்லேருந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே சினாப்ஸ் அப்படின்ற ப்ராசஸ் தான். இந்த ரெண்டு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எ சினாப்டிக் கிளெஃப்ட். ஸோ நம்ம பாடியில் வந்து கெமிக்கல் சினாப்ஸை விட எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். பட் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் வந்து ரேர் கண்டிஷன்ஸில் தான் நம்ம பாடியில் நடக்கும். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ், இது வந்து ரீசெண்டாக கேட்டிருக்க கொஷின். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸில் வந்து நடுவில் சினாப்டிக் கிளெஃப்ட் இடமே இருக்காது, பக்கத்தில் இந்த நியூரான்ஸ் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். ஸோ கேப்போடைய லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இம்பல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பாஸ் ஆகிடும். ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட் கேன் ஃப்ளோ டைரெக்ட்லி ஃப்ரம் one neuron to the another neuron. ஓகேவா? ரொம்ப க்ளோஸ், ரெண்டு நியூரான்ஸுமே ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ இம்பல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்டர் தென் த கெமிக்கல் சினாப்ஸ். பட் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ரேராக தான் நடக்கும். ஓகேவா? அதுவே கெமிக்கல் சினாப்ஸ் வந்து விச் இஸ் செப்பரேட் பை ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி கால் சினாப்டிக் கிளெஃப்ட் மூலயமா செப்பரேட் ஆகிருக்கும். நடுவில் வந்து கேப் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதில் கெமிக்கல் சினாப்ஸில் இதில் வந்து என்னென்ன இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் லைக் அசிட்டல் கோலின், இந்த மாதிரி அசிட்டல் கோலின், எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். ஸோ இந்த மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் இருக்கும் அங்கே. ஓகேவா? ஸோ ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆனால் தான் ஒரு ஆக்ஸான்லேருந்து இன்னொரு ஆக்ஸானுக்கு வந்து இம்பல்ஸ் வந்து பாஸ் ஆக முடியும். இதுதான் அந்த ஆக்ஸான். இது வந்து ஆக்ஸான் டெர்மினல் எட்ஜ். ஸோ இது வந்து சினாப்டிக் நாப் அண்ட் சினாப்டிக் வெசிக்கல்ஸ். இது வந்து ப்ரீ சினாப்டிக் நியூரான். இங்கே கீழே இருக்கிறது வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான். நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அங்கே தான் வந்து சினாப்டிக் கிளெஃப்ட். சினாப்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீ சினாப்டிக் நியூரான்லேருந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரானுக்கு அந்த நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ் தான் சினாப்ஸ். இங்கே வந்து ரெசப்டாரில் தான் வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே போய் பைண்ட் ஆகி என்ன இம்பல்ஸ், இப்போ வந்து ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா அந்த அதுக்கான ஸ்டிமுலஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் பாஸ் பண்ணும். ஓகேவா? And this was a concept. And next, yes, receptors, இந்த ரிலீஸ் ஆன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போய் ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகும் இந்த which is present in the post synaptic membrane. ஸோ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஒன்றுமே இல்லை கான்செப்ட். திஸ் இஸ் அ ப்ரீ சினாப்டிக் நியூரான் அண்ட் திஸ் இஸ் அ போஸ்ட் சினாப்டிக் நியூரான். இங்கே இருக்கிற சினாப்டிக் வெசிக்கல்ஸில் ஸ்டோர் ஆகிருக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிலீஸ் ஆகி இங்கே வந்து ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகி ஆக்ஷன் பொட்டென்ஷியல், அதாவது இம்பல்ஸை இன்னொரு நியூரானுக்கு பாஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த இம்பல்ஸ். ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. நம்ம பாடியோட மொத்த ஃபங்க்ஷன்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்வாலன்ட்ரி ஆர்கன்ஸ், வாலன்ட்ரி ஆர்கன்ஸ் எல்லாமே, இந்த தெர்மோ ரெகுலேஷன், எல்லா பிஹேவியருமே இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்போது ஹியூமன் பிரெயினுடைய பார்ட்ஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஹியூமன் பிரெயின் வந்து விச் இஸ் ப்ரொடெக்டட் பை த ஸ்கல்லால் ப்ரொடெக்டாக இருக்குது. the brain is covered by cranial meninges. ஸோ பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக meninges அப்படின்ற ஒரு லேயர் வந்து கவர் ஆகிருக்கு. outer layer called durameter and middle layer is called arachnoid matter and the inner layer which is in contact with the brain tissue is called a pyometer. Durameter, arachnoid matter and pyometer. Durameter வந்து அவுட்டரு, பயோமீட்டர் வந்து பிரெயின் டிஷ்யூவோட கான்டாக்டில் இருக்கும், அதாவது உள்ளே இருக்கும். ஸோ அந்த பிரெயின் வந்து ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹிண்ட் பிரெயின் அப்படின்ட்டு 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ the brain is divided into 3 parts, forebrain, midbrain and hindbrain.
ஓகே, பார்ட்ஸ் பார்த்துக்கலாம். முன்னாடி இருக்கிறது செரிப்ரம் இஸ் அ ஃபோர் பிரெயினில் செரிப்ரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் இருக்கும். அண்ட் அதோடைய ரீஜன்ஸ் அண்ட் இதுதான் வந்து மிட் பிரெயின் அண்ட் பான்ஸ், செரிபெல்லம் அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா. இதுதான் வந்து லாஸ்ட் இருக்குது ஸ்பைனல் கார்டு, பான்ஸ், செரிபெல்லம் அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா. இது மொத்தமே சேர்ந்து ஹிண்ட் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இது வந்து செரிப்ரல் அக்வாடக்ட். இங்கே கார்பஸ் கொலாசம், ஸோ செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இது எல்லாமே என்னென்னு நம்ம பின்னாடி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் பிரெயின் அண்ட் திஸ் வாஸ் த லாஸ்ட் பேஜ் ஆஃப் திஸ் சாப்டர். அண்ட் ஃபோர் பிரெயினில் வந்து 3 பார்ட்ஸ்: செரிப்ரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். செரிப்ரம் தான் வந்து இஸ் அ மேஜர் பார்ட். செரிப்ரம் வந்து விச் இஸ் அ லார்ஜர் போர்ஷன். இது வந்து டிவைடட் இன்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க, called as cerebral hemispheres. And the cerebral hemispheres வந்து which are connected by corpus callosum. So in the layer of the cerebral hemisphere, the layer of the cells which covers the cerebral hemisphere is called cerebral cortex. And the cerebral hemisphere, அதாவது செரிப்ரம் இருக்கு இல்லைங்களா, செரிப்ரம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போர்ஷனாக செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸாக டிவைட் ஆகிருக்கு. அந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் வந்து கார்பஸ் கொலாசம் மூலமாக ஜாயின் ஆகிருக்கு. அந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியரை சுற்றி ஒரு சில செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் பேர் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ். ஓகேவா? இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து கிரே கலரில் இருக்கும். ஸோ டியூ டு இஸ் கிரேயிஷ் அப்பியரன்ஸ், ஸோ தேர் கால்ட் அஸ் கிரே செல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அங்கே வந்து செரிப்ரல் கார்டெக்ஸில் வந்து மோட்டார் நியூரான்ஸ், அதாவது மோட்டார் நியூரான்ஸ் அண்ட் சென்சரி நியூரான்ஸ் ரெண்டுமே இருக்கும். சென்சரி நியூரான்ஸ்னால் விச் கேரிஸ் த இம்பல்சஸ், நம்மளுடைய பாடி பார்ட்ஸ்லேருந்து சிஎன்எஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கேரி பண்ணுறது, அதாவது அஃபரண்ட் ஃபைபர்ஸ் வந்து சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டார் நியூரான்ஸ்னால் சிஎன்எஸ்லேருந்து நம்மளுடைய பாடிக்கு ஃபங்க்ஷன்ஸை மெசேஜை கொண்டு வரது வந்து they are called as motor neurons or efferent neurons. ஸோ இந்த cerebral cortex வந்து 2 நியூரான்ஸுமே இருக்கிறதால they are called as association area. ரெண்டுமே association areas அப்படின்ட்டு சொல்லுவாங்க. Fibers of the tracts covered with the myelin sheath which constitute the inner part of the cerebral hemisphere. And ஓகே, இது வந்து cerebral cortex. அவுட்டர் தானே நம்ம செரிப்ரல் கார்டெக்ஸ் சொன்னோம், பட் இன்னர் போர்ஷன் ஆஃப் த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இஸ் கம்ப்ளீட்லி த ஒயிட் மேட்டர். ஓகேவா? த செரிப்ரம் wraps around the thalamus. தலாமஸை சுற்றி இருக்கிறது தான் இந்த தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் இங்கே இருக்குது, அதை சுற்றி இருக்கிறது தான் செரிப்ரம். ஓகேவா? which is contributing center for motor and sensory signaling. Another very important part is hypothalamus. ஹைப்போதலாமஸ் வந்து தலாமஸோடைய பேஸ், அதாவது தலாமஸ்க்கு கீழேயே இருக்குது. த ஹைப்போதலாமஸ் நிறைய சென்டர்ஸ், இப்போ நம்ம பார்த்த எண்டோக்ரைன் சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டாக டீல்ஸ் வித் ஹைப்போதலாமஸ். ஓகேவா? ஸோ பாடி டெம்பரேச்சர் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஹைப்போதலாமஸ் தான் ரெஸ்பான்ஸ், அண்ட் ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் தான் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் இந்த இன்னர் பார்ட் ஆஃப் த செரிப்ரல் ஹெமிஸ்பியரில் வந்து அமிக்டாலா அண்ட் ஹிப்போகேம்பஸ் அப்படின்ற 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது கால்ட் அஸ் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன பிஹேவியர்னால் செக்ஷுவல் பிஹேவியர், எமோஷனல் ரியாக்ஷன்ஸ், ப்ளஷர், ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால் இந்த லிம்பிக் சிஸ்டம், அமிக்டாலா அண்ட் ஹிப்போகேம்பஸ். ரீசெண்டாக கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஃபோர் பிரெயினில் என்னென்ன இருக்குது? செரிப்ரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். செரிப்ரம், தலாமஸ் இருக்குது, தலாமஸை சுற்றி வந்து செரிப்ரம் இருக்குது, அந்த தலாமஸ்க்கு கீழே தான் வந்து ஹைப்போதலாமஸ் இருக்குது. ஓகேவா? சிம்பிள். அண்ட் மிட் பிரெயினில் வந்து the midbrain is located between the thalamus and hypothalamus. thalamus and hypothalamusக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து midbrain. the forebrain of the forebrain and the pons of the hindbrain. first midbrain எங்கே இருக்குன்னு பார்த்துலாங்க. and let me erase all the stuff. ஓகே, midbrain எங்கே இருக்குது? midbrain is located in between the thalamus and hypothalamusக்கு நடுவில் இருக்கிறது midbrain, and also in between the pons of the hindbrain அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. and a canal called cerebral aqueduct passes through the midbrain. இங்கேருந்து செரிப்ரல், அதாவது மிட்பிரெயின் இங்கே பார்த்தோமா, அங்கேருந்து ஒரு கெனல் மாதிரி, ஒரு கால்வாய் மாதிரி போகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ செரிப்ரல் அக்வாடக்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. த டோசல் போர்ஷன் ஆஃப் த மிட்பிரெயின், டோசல்னால் பின்னாடி பக்கம், அஸ் அ 4 foldings called as corpora quadrigemina.
அங்கேருந்து 4 பின்னாடி வந்து டோசல் போர்ஷனில் 4 ஃபோல்டிங்ஸ் இருக்குது கால்ட் அஸ் கார்பரா குவாட்ரிச்சம்னா. அண்ட் ஹிண்ட் பிரெயின் வந்து which composed of pons, cerebellum and medulla, also called as medulla oblongata. Pons, cerebellum and medulla oblongata. Pons வந்து which connect the நிறைய regions of the brain வந்து கனெக்ட் பண்ணும். அண்ட் cerebellum வந்து cerebellumல வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ which has a very convoluted surface order to provide additional space for நிறைய நியூரான்ஸ் வந்து அங்கே இருக்கும் செரிபெலமில். மெடுலா ஆப்லாங்கேட்டா வந்து ஸ்பைனல் கார்டு கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மெடுலா சென்டர்ஸ், இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா என்னென்ன ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணோம்னா ரெஸ்பிரேஷன், cardiovascular activities and some of the gastric secretions. ஓகே, பிரெயின் ஸ்டெம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஓகேவா. and brain stem forms a connection between the brain and the spinal cord. brain stem என்னன்னா pons, midbrain and medulla oblongata. So this was the reason they asked a question, and that's the chapter. In 20 minutes we completed a single chapter. So all the best, and we'll solve the questions up to Neet 2023 and Neet 2022 questions of this chapter. Yes, we are going to deal only with the Neet 2023 question and 22 questions. Yes, they were asked. இந்த ஐ பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஐ வந்து நம்மளுடைய சிலபஸில் கிடையாது. ஸோ வில் ஸ்கிப் திஸ் கொஷின். அண்ட் எஸ், ஹியூமன் பிரெயின் பற்றி கேட்டிருக்காங்க. த பார்ட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின் தட் ஹெல்ப்ஸ் இன் த ரெகுலேஷன் ஆஃப் த செக்ஷுவல் பிஹேவியர், எமோஷன்ஸ், ப்ளஷர். ஸோ இப்போ தான் நம்ம படித்தோம். தட் இஸ் அமிக்டாலா அண்ட் ஹிப்போகேம்பஸ், லிம்பிக் சிஸ்டம் அண்ட் த hypothalamus. So yes, this is our answer, and almost 2 questions were asked from this chapter. In the re-neetum நம்மளுக்கு தேவையில்லை. So okay, and re-neetலையும் 2 questions கேட்டிருக்காங்க. பட் ஓகே, செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இம்பல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இது நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ இதில் இருந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த membranes of the presynaptic and the postsynaptic neurons are in close proximity. ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. they asked for incorrect statement. electrical current can flow directly from one neuron to the ஓகே, இதுவும் கரெக்டு. கெமிக்கல் சினாப்சிஸில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். இதுவும் கரெக்ட். ஆனால் impulse transmission occurs chemical synapse is always faster than the electrical synapse. No, electrical synapse is always faster than the chemical synapse. So இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. So this will be your answer. Yes, and yes, அவ்வளோதான் questions கேட்டிருக்காங்க. So almost 2 questions were asked from this chapter. That is about 8 marks. All the best for your future. Thank you.